இந்த பனங்கிழங்க சாப்பிடுங்கப்பா. ஏன் சொல்றேன்னா, இந்த பனங்கிழங்கு நீங்க தொடர்ந்து சாப்பிடுறனால, உங்க உடம்புல வந்து அந்த இன்சுலின் சுரப்பு வந்து அதிகரித்து, உங்க உடம்பில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்துன்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு சர்க்கரையின் அளவு அதிகமா இருக்குன்னா, அதை குறைப்பதற்கும் இது ரொம்ப ரொம்ப உதவுன்றாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தை நிக்க மாட்டேன்னு கவலைப்படுவீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக உங்க கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னா, வீக்கா இருக்குன்னு சொல்லலாம். பலவீனமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த பனங்கிழங்க வேக வச்சு, அந்த மாவு இருக்கு பார்த்தீங்களா, அத தனியா எடுத்து, அது கூட தேங்காய் பால சேர்த்து வச்சு குடிக்கிறீங்க அப்படின்னா, உங்க கர்ப்பப்பையானது பலம் பெறுன்றாங்க. இதன் காரணமாக குழந்தையின்மை பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகி விடுன்றாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயங்க, யார் யாருக்கெல்லாம் தலைவலி, உடல் வலி, வயிற்று வலின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களோ, தயவு செஞ்சு இந்த பனக்கிழங்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இந்த அனைத்து வலிகளும் முற்றிலுமாக நீங்கி விடுன்றாங்க. அதுக்கப்புறம் மெயின் மேட்டருங்க, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஜுரம், காய்ச்சல் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வேறுபட்டுனே வரும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கும், உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்பெற வைப்பதற்கும் இந்த பனங்கிழங்கு ரொம்ப உதவுதுன்றாங்க. ஸோ அந்த அளவு சத்துக்கள் அடங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க, சிறுநீரக கற்கள் ஏற்படாதவாறு இந்த பனங்கிழங்கு